வணக்கம் நண்பர்களே, பார்க்கும் சேலம். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டானா என்ன, கிளாக்னா என்ன, சீரியல் டேட்டானா என்ன, சீரியல் கிளாக்னா என்னன்னு பாருங்க இந்த கிளாஸ்ல. ஆனால் அதில் வந்து கமாண்டில் கேட்டிருந்தீங்க எஸ்டிஎல் என்ன, எஸ்டிஎல் அப்படின்னு. அது லைட்டாக உங்களுக்கு நீங்கள் டச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கிறிஸ்டல் போன கிளாஸில் எடுத்திருந்தா, ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷனை அப்போ நம்ம கொஞ்சம் அதை பற்றி இன்னும் குறிப்பாக பேசலாம். இப்போ வந்து நம்ம எனக்கு இருக்கிற டாபிக் வந்து எஸ்டிஏ and SCL, SDA and SCL அப்படின்ட்டு. வாட் இஸ் SDA and வாட் இஸ் SCL, அது என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டேட்டா பிளாக். ஸோ இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்துட்டீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா டேட்டா பிளாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வாட் இஸ் டேட்டா, வாட் இஸ் பிளாக், சீரியல் டேட்டானா என்ன, பேரல் டேட்டானா இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னேன் நான், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கிறது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் கம்யூனிகேட் பண்றது வந்து டேட்டா அப்படின்னு. ஸோ 2 டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் 1, இந்த டிவைஸ் 2. ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ல அதுக்கு மாதிரி வந்து டேட்டாங்கிறது எதாவது கம்யூனிகேட் நடக்கும். இது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக காமனாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாங்குவேஜ்ங்கிறது என்னன்னா நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது அப்போ என்னன்னா அது நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம பேசிக்கிறோம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 26 கேரக்டர் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் சொல்லிட்டு 26 கேரக்டர். ஸோ அந்த 26 கேரக்டர் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணு. அது வந்து பைனரி கோட்னு சொல்லுவாங்க, பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பைனரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க, பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இங்கிலீஷ்ல வந்து 26 எழுத்து வச்சு நீங்க எப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து டிஃபைன் பண்றீங்களோ, அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 and 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 0 and 1. இந்த 0 and 1 அப்படிங்கிற 2 கேரக்டர் வச்சுதான் அதோட லாங்குவேஜ் டிஃபைன் ஆகும். அது வந்து பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை எது பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா 0 and 1. 0, 1 அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா அதோட லாங்குவேஜே டிஃபைன் ஆகும். அப்போ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ல நீங்க வந்து எது இன்புட் பண்ணாலும் சரி, அதை இன்புட் பண்றது வந்து ஒரு கேரக்டரா இருக்கலாம், ஒரு இமேஜா இருக்கலாம், அது ஒரு மாதிரி ஆடியோமான ஒரு சிக்னலா இருக்கலாம். சரி, நீங்க எடிட்டிங் இன்புட் பண்ணாலுமே அது உள்ளார வந்து என்ன ஆகும்னா பைனரி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணிக்க. தட் மீன்ஸ் 0 and 1 கன்வெர்ட் பண்ணிக்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நான் ஒரு இன்புட் டிவைஸ் வச்சுக்கிறேன். ஒரு இன்புட் the input value on the input device maybe keyboard. So we key input பண்றீங்க, some character input பண்றீங்க, அல்லது image input பண்றீங்க. நீங்க anything input பண்ணாலும் சரி, அந்த input device உள்ளார வரும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளார போயிட்டு அது என்ன ஆகுதுன்னா 0 and 1 கன்வெர்ட் பண்ணி உள்ளார போய் 0 and 1 உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி. எப்படின்னா இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ A to Z அப்படிங்கிற போது 26 கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வார்த்தைங்கிறத டெவலப் பண்றீங்க.
ஸோ அந்த 26 எழுத்து வச்சு ஒரு வார்த்தை ஒரு வேர்டு நம்ம என்ன பண்றோம் உருவாக்குறோம். மோர் தேன் 2 கேரக்டர். இப்போ மோர் தேன் 2 கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேரக்டர் அப்படின்னா கீ அப்படின்றதுனா இதுல 2 கேரக்டர். அப்ப இந்த 2 கேரக்டர் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வார்த்தை உருவாக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்த 0 and 1 வச்சுதான் 0 and 1 பைனரி கோட்னு சொல்லுவாங்க. இந்த 0 and 1 வச்சுதான் அது என்னதுன்னா அது ஒரு வார்த்தை ஏதாவது உருவாக்கும். இப்போ எப்படி கேட்டீங்கன்னா நம்ம எப்படி மோர் தேன் 2 கேரக்டர் மோர் தேன் 1 கேரக்டர் ஸோ 2 3 4 கேரக்டர் வச்சு ஒரு வார்த்தையை உருவாக்குறோமோ அதே மாதிரி இது என்ன இருக்குன்னா 0 and 1 வச்சு அதுக்கான லாங்குவேஜ் உருவாக்கிக்குவாங்க. இப்போ இதை மாதிரி அப்படின்னா 0 1 அப்படின்னா எத்தனை 2 பிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 bits அப்படிங்கிறது. பட் அது வந்து 4 பிட்ல தான் மினிமம் மெலோடிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ அப்படின்னா 001 அப்படின்னா இது வந்து 4 பிட் 4 பிட் இருக்கு. இது வந்து 0ங்கிற பிட், இதுவும் 0ங்கிற பிட், இதுவும் 0ங்கிற பிட், இது 1ங்கிற பிட். ஸோ 4 பிட். ஒரு வேர்டு 4 பிட் சேர்ந்து ஒரு வார்த்தை 4 பிட் வச்சுதான் நீங்க ஒரு வார்த்தை உருவாக்கும். பட் காலப்போக்கில் அது லாங்குவேஜ் அப்படின்னா 4 பிட் வந்து அது 8 பிட் கொண்டு வந்துட்டாங்க. 0 0 0 0 0 0 1 1 அப்படிங்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட். அப்ப நம்ம ஏதோ நம்ம ஒரு இன்புட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து BIEP ஒரு டைப் பண்றேன்னு BIEP BIEP. இப்போ Bங்கிற ஒரு கேரக்டர், அடுத்து ஒரு டாட், அப்புறம் ஐங்கிற ஒரு கேரக்டர், அப்புறம் ஒரு டாட். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இதுல 8 கேரக்டர் இருக்கு. ஸோ இது வந்து BIEPங்கிறது வந்து B ஒரு டாட், I ஒரு டாட், E ஒரு டாட், T ஒரு டாட், 8 கேரக்டர். அப்ப இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு B அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த Bங்கிற கேரக்டர் வந்து அது என்னன்னா அந்த 8 பிட் டேட்டாவா எடுக்குது. 8 பிட் டேட்டா அப்படின்னு. அதே மாதிரி அந்த கேரக்டர் நான் இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா அந்த கேரக்டர் டாட், இந்த டாட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு 8 பிட் எடுக்குது. ஸோ B அப்படின்னா அது ஒரு 8 பிட் டேட்டாவும், ஒரு டாட் வைக்கிறீங்கன்னா அது ஒரு 8 பிட் டேட்டாவும், அடுத்ததாக I அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ஒரு 8 பிட் டேட்டாவும். ஆக கூடி கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இது ஒரு 8 பிட் சேர்ந்ததை என்ன சொல்லுவாங்க ஒரு பைட்னு சொல்லுவாங்க. ஸோ 8 பிட் சேர்ந்தது ஒரு பைட். சரிங்களா? அப்போ இது வந்து இந்த BIEP அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 பைட்ல போய் உங்களுக்கு 8 பைட் எடுத்துக்கணும். 8 பிட்ல 8 பைட்டா எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒரு கேரக்டர் நான் இன்க்ளூட் பண்றேன். B டாட் I டாட் E டாட் P. அதுல வந்து நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்றேன் B அப்படின்னு ஒரு இன்க்ளூட் பண்றேன். Bங்கிற ஒரு கேரக்டர் நம்ம இன்க்ளூட் பண்றோம். அந்த Bங்கிற கேரக்டர் வந்து உள்ளார போய் டேட்டாவா கன்வெர்ட் ஆகும். புரியுங்களா? ஸோ அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்றது வந்து நம்ம சிம்பிளா போட்டுக்கலாம். டேட்டாவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அனலாக் ஆகும்போது டிஜிட்டலா மாற்றுறாங்க. இப்போ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த Bங்கிற கேரக்டர் வந்து எத்தனை பிட் டேட்டாவை எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 பிட் டேட்டா. இப்போ நான் B அப்படின்னு இன்க்ளூட் பண்றது Bக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 66 நீங்க 2வது டிவைட் பண்ணணும்.
இப்போ பிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம இன்புட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அது வந்து என்ன பண்ணீங்கன்னா பைனரி கோட கன்வெர்ட் பண்ணி. இப்போ பைனரி கோடுங்கிற போது என்ன 0 0ங்கிற பிட்டு தென் 1 எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிற 1ங்கிற பிட்டு மறுபடியும் 0ன்னு எடுத்துக்கலாம், மறுபடியும் 1 எடுத்துக்கலாம், அது 4 பிட், மறுபடியும் 0 0 1 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா 8 பிட் நம்ம எடுத்துக்கலாம். 8 பிட் டேட்டா, 8 பிட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 பிட் டேட்டா நம்ம என்ன சொல்றாங்கன்னா பைட்னு சொல்லிக்கலாம். நீ படிச்சிருக்கு 8 பிட் டேட்டாவா எடுத்துக்கிறது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் ஸோ B ஒரு கேரக்டர் இன்புட் பண்றோம். அந்த Bங்கிற கேரக்டர் வந்து அதோட லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி. ஸோ பைனரி லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ற போது 0 1 0 1 0 0 1 1 அப்படின்னு 8 பிட் டேட்டா வருது. அதே மாதிரி நான் I அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐங்கிற கேரக்டர் இன்புட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு 8 பிட் டேட்டாவை எடுத்துக்கலாம். அது மேபி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் 1 0 0 1 0 1 1 1 அப்படியே கூட இருக்கலாம். அப்போ இது என்னது ஐங்கிற கேரக்டருக்கான டேட்டா. இது B அப்படின்னா அது ஒரு 8 பிட் கோட எடுத்துருச்சு. அதே மாதிரி I அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ E, அதே மாதிரி T. அப்போ Eங்கிற போது ஒரு 8 பிட் டேட்டா இருக்கு. அப்போ T அப்படிங்கிறது ஒரு 8 பிட் டேட்டா இருக்கு. ஆக பாத்தீங்கன்னா BIET அப்படின்னு நம்ம இன்புட் பண்றோம் அப்படின்னா அது Bங்கிற கேரக்டர் வந்து ஒரு 8 பிட் டேட்டாவும், Iங்கிற கேரக்டர் ஒரு 8 பிட் டேட்டாவும், அது Eங்கிற கேரக்டர் ஒரு 8 பிட் டேட்டா. ஆக பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பைட் இல்லைங்களா, 8 பிட் சேர்ந்து ஒரு பைட் சொல்றோம். அதே மாதிரி இங்க 8 பிட் சேர்ந்து ஒரு பைட். ஆக மொத்தம் 4 பைட்ஸ் போய் சொல்றாங்க. BIET அப்படிங்கிற கேரக்டர் வந்து 4 பைட் போய் சொல்றாங்க. 4 பைட்ஸ். இப்போ 4 எழுத்து 4 பைட். ஸோ 8 பிட் ஒரு பைட்டு, இங்க ஒரு 8 பிட் ஒரு பைட்டு, இங்க ஒரு 8 பிட் ஒரு பைட்டு. அப்புறம் 4 வாரம் ஒரு 4 பைட். இப்போ BIETங்கிற கேரக்டர் வந்து 4 பைட்ஸ் வரைக்கும் ப்ளஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க 1024 பைட்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1024 பைட்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு KB சொல்லுவாங்க, ஒரு கிலோ பைட். 1 KB அப்படின்னா 1024 பைட்ஸ். 1024 கேரக்டர் வந்து அந்த ஸ்டோர் ஆகுது அர்த்தம். அதே மாதிரி 1024 KB கிலோபைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 MB சொல்றோம், 1 மெகாபைட். இப்போ நீங்க 1024 into 1024 அவ்வளோ கேரக்டர் வந்து உள்ளார ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அர்த்தம். அப்போ இது வந்து 1024 பைட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட், 1024 கிலோபைட் இஸ் ஈக்குவல் டு 1 மெகாபைட், 1024 மெகாபைட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜிகாபைட், 1 GB சொல்லுங்க. 1024 GB இஸ் ஈக்குவல் டு 1 TB சொல்லுங்க, டெராபைட் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கோங்க, இது வந்து 4 பைட்ஸ். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு 432 பிட்ல வைஸ் ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி நீங்க 1024 பைட்ஸ் வச்சுங்க, 1024 இன்டு 8 போடணும். அப்ப அவ்வளவு பிட்ஸ் வைஸ் ஸ்டோரேஜ் ஆகும். அப்ப நீங்க எனிதிங் இன்புட் பண்ணாலுமே அது 0 and 1 தான் எடுக்கும். அப்போ அது 8 பிட் கேரக்டர் எடுக்குது. ஒவ்வொரு வந்து 8 பிட் எடுக்கும். அந்த 8 பிட்டுக்கு வரைக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இது வந்து ஒரு மீனிங் இருக்கு. 8 பிட் டேட்டா, இது ஒரு 8 பிட் டேட்டா, இது ஒரு 8 பிட் டேட்டா, ஒரு 8 பிட் டேட்டா. இப்போ சோ இது வந்து போய் நம்ம மெமரியில ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு, ரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொல்றது EEPROM அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் ஃபிளாஷ் ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ரோம் மெமரி போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகுது? நீங்க இன்புட் பண்றது வந்து நீங்க ஒரு கேரக்டர் இன்புட் பண்றீங்க, B நான் இன்புட் பண்றேன். சோ அந்த Bங்கிற கேரக்டர் வந்து அது என்ன பண்ணிக்குதுன்னா இந்த மாதிரி 0 and 1 எடுத்துக்குன்னு சொல்றேன். அப்ப அது 0 and 1 போய் இங்க ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து நான் I இன்புட் பண்றேன். அந்த I-க்கான கோடிங் வந்து இது 1 0 0 1 0 1 1 நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம். அது போய் இங்க ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி D இன்புட் பண்றதும் சரி, D இந்த மாதிரி நீங்க எது இன்புட் பண்ணா சரி, நீங்க 0 and 1 கன்வெர்ட் பண்றது அங்க போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இதுக்கு பேர் தான் நம்ம டேட்டான்னு சொல்றோம். இது பேர் டேட்டா. அப்ப இங்க இருக்கிற போது நம்ம கேரக்டர், நீ கேரக்டரா இன்புட் பண்ணிட்டீங்க, அது என்ன பண்ணுதுன்னா டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிக்குது.
இதுக்கான டேட்டா நம்ம எக்ஸாம்பிளுக்காக போகும்போது பிங்கிறக்கான டேட்டா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0 1 0 1 0 0 1 1. அப்ப அந்த 0 அப்படிங்கிறது என்னன்னா 0ங்கற பிட்னு சொல்றாங்க. 0 அப்படிங்கிறது வந்து 0ங்கற பிட் அப்படின்னு சொல்றாங்க. 1 அப்படின்னா 1 அப்படிங்கிற பிட்னு சொல்றாங்க. அப்ப 0 அப்படின்னா 0ங்கற பிட், 1 அப்படின்னா 1ங்கற பிட். சரி. இப்போ இந்த 0 அப்படின்னா 0ங்கற பிட் வந்து 0 வோல்ட் அது 0 வோல்ட்ஸ். அந்த இடத்துல 0 வோல்ட் இருந்ததுன்னா அது 0ங்கற பிட்னு அர்த்தம். அதாவது 0 வந்து 0ங்கற வந்தா 0 அப்படின்னா 0 வோல்ட் வரும். அடுத்து வர என்ன வரைக்கும் 1 1 என்னன்னா அது வந்து ஆக்டிவ் ஹைன்னு சொல்லுவாங்க. இப்ப கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா அந்த 1 அப்படிங்கிறது 5 வோல்ட். இந்த இடத்துல 1ங்கிறது 5 வோல்ட். கம்ப்யூட்டர் எடுத்தீங்க. இப்போ லேப்டாப் எடுத்து அதே மாதிரி நீங்க மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல 1ங்கிற இடத்துல 1.8 வோல்ட் வரும். 1.8 வோல்ட் வந்துச்சுன்னா அப்ப ஆக்டிவ் ஹை. இப்போ ஹை வந்துச்சுன்னா அது வந்து 1 ன்னு அர்த்தங்க. லோ வந்துச்சுன்னா 0. இப்போ 0 அப்படிங்கிறது என்னன்னா லோ. 1 அப்படின்னா இப்போ வந்து இது செல்போன் அப்படின்னா நீங்க 1.8 வோல்ட் வந்து ஹை. அப்ப இந்த இடத்துல 0ங்கிற பிட் வரணும் அப்படின்னா 0 பிட் மீன்ஸ் 0 பிட் இருக்குன்னா 0 வோல்ட் வரும் அதுல. அடுத்து 1ங்கிற பிட் வரும்போது அந்த இடத்துல 1.8 வோல்ட் வரும். மறுபடியும் 0ங்கிற பிட் வரும்போது 0 வோல்ட் ஆகும். அடுத்து 1 வோல்ட் 1ங்கிற பிட் வரும்போது 1.8 வோல்ட் வரும். அப்படியே அந்த டேட்டாவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 0ங்கிற பிட். அப்போ 0 பிட் வரும்போது அந்த 0 பிட் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல 0 வோல்ட்ஸ் ஆகும். இப்ப பாருங்க இது 0ங்கிற பிட். அப்ப அதுல 0 அப்படினா 0 வோல்ட் வருது. அடுத்து வருது 1ங்கிற பிட் வருது. 1ங்கிற பிட் வரும்போது அந்த இடத்துல 1.8 வோல்ட் வரும். அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1.8 வோல்ட் வருது. அப்போ அது ஹை. அந்த அது 1.8 வோல்ட் வரும். கொஞ்ச நேரம் வரலாம். மறுபடியும் என்னது 0 ஆயிடுது. இப்ப பாருங்க இது 0. அப்ப அந்த இடத்துல 0ங்கிற பிட் வரும்போது 0 வோல்ட் ஆயிடுது. மறுபடியும் என்ன வருது 1 வரும்போது அப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் 1.8 வோல்ட் வருது. மறுபடியும் என்ன வருது இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 0, இது வந்து என்னது 1, மறுபடியும் 0, அடுத்த பிட்டும் 0, அடுத்த பிட் என்னது 1, இப்போ ஹை, அடுத்த பிட் என்னது 1, மறுபடியும் ஹை. அப்போ 0, இது வந்து 0 அப்படின்னா 0 வோல்ட், 1னா ஹை. இப்போ 1.8 வோல்ட் வச்சுக்கிறேன். 1.8 வோல்ட் 1. அப்ப இந்த இடத்துல 0 வோல்ட் வந்துச்சுன்னா 0 பிட், 1.8 வோல்ட் வந்துச்சுன்னா 1ங்கிற பிட், மறுபடியும் 0 வோல்ட் ஆகுது 0ங்கிற பிட், மறுபடியும் 1 ஆகுது அப்ப 1ங்கிற பிட், மறுபடியும் 0 வோல்ட் வருது, மறுபடியும் 0 வோல்ட் வருது, மறுபடியும் 1 அப்படிங்கிறது 1.8 வோல்ட் வருது, மறுபடியும் 1ன்னா 1.8 வோல்ட் வருது. அப்போ 0 1 0 1 0 0 1 1 டேட்டா. அப்ப அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சீரியல் டேட்டா, இது சீரியல் டேட்டா. ஏன்னா ஒவ்வொரு பிட்டா போச்சுன்னா சீரியல் டேட்டான்னு சொல்லுவாங்க. முதல்ல பிட் போகுது பாருங்க 1ங்கிற பிட் போகுது 1 by 1 1ங்கிறதுனால சீரியல் கம்யூனிகேஷன். ஒவ்வொன்றா போச்சுன்னா சீரியல் கம்யூனிகேஷன். இன்னொன்று வந்து பேரலல் கம்யூனிகேஷன். பேரலல் கம்யூனிகேஷன் என்னன்னா அட் அ டைம்ல வந்து ஒரு பிட் போகுது. இது வந்து பேரலல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இதே டேட்டா போனோம்னா முதல்ல இந்த 0 8 பிட் இருக்கு முடியும். இது மாதிரி 8 லைன் வரும். 1 2 3 4 5 6 7 8 லைன் போகும். இது வந்து என்ன parallel டேட்டா. அப்ப parallel டேட்டா போடும்போது என்ன இருக்கு 0 பஸ் னு சொல்றாங்க. இது parallel போறது பஸ் டேட்டா பஸ் அப்படி சொல்றாங்க. இது parallel டேட்டா வரும் 0 இது 1 0 1 0 0 1 1. இது அட் அ டைம்ல எத்தனை பிட் போகும்னா 8 பிட் போகும். சோ parallel டேட்டா என்ன அப்படினா இது வந்து ஒவ்வொண்ணா போகுது. இது வந்து அட் a டைம்ல 8 பிட் போகுது. parallel டேட்டா வந்து ஸ்பீடா இருக்கு. பட் நீங்க என்னன்னா அந்த பஸ்ஸோட லெந்த் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். லைன்ஸ் அதிகமா இருக்கும். சோ அது ஒரு டிராபேக் அப்படி. இப்போ சீரியல் டேட்டாங்கிறது நீங்க ஒரே லைன் வச்சிட்டு அந்த ஒரே லைன் வழியா ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு பிட் அனுப்புறீங்க. சோ இங்க வந்து முதல்ல பிட் போகுது. இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு டைம்ல வந்து அட் a டைம் எல்லாமே போகுது.
ஆனால் இது அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து 1ங்கிற பிட்டு போகுது, அடுத்தது 1ங்கிற பிட்டு போகுது, அடுத்தது 0ங்கிற பிட்டு போகுது, அடுத்தது 0ங்கிற பிட்டு போகுது, அடுத்தது 1 0 1 0. இப்போ இது போய் நம்ம ரேம்ல ஸ்டோர் ஆகுது வச்சு, மெமரியில் ஸ்டோர் ஆகுது வச்சு, அது ரோம் மெமரியில் ஸ்டோர் ஆகுதா ரேம் மெமரியில் ஸ்டோர் ஆகுது? ரோம் ஸ்டோர் ஆகுது வச்சுங்க. அப்போ என்ன அப்படின்னா இது 8 பிட் ஸ்டோரேஜ் ஆகுது. 1 2 3 4 5 6 7 and 8. அப்போ இது என்ன இருக்குன்னா இது 1ங்கிற பிட்டு இதில் ஸ்டோர் ஆகுது, இதுலேயும் 1ங்கிற பிட்டு ஸ்டோர் ஆகுது. இங்க 0ங்கிற பிட் இருக்கு, இங்கே 0ங்கிற பிட் இருக்கு, இங்க 1ங்கிற பிட் இருக்கு, இங்க 0, இங்க 1, இங்க 0. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1ங்கிற பிட்னா அதுல சம் வோல்டேஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல 5 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, 1 தான் லாஜிக் 1. இதுவும் 5 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, லாஜிக் 1. இது 0 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, லாஜிக் 0. இதுவும் 0 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, லாஜிக் 0. இந்த இடத்துல 5 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, லாஜிக் 1. இந்த இடத்துல 0 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, லாஜிக் 0. இந்த இடத்துல 5 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப இது வந்து டேட்டான்னு சொல்லுவீங்க. டேட்டா வந்து மெமரி ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்ப அந்த மெமரி ஸ்டோர் ஆகுதுன்னா அந்த இடத்துல 1ங்கிற பிட்ல 1 இல்ல மீன்ஸ் வோல்டேஜ், அந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கும். இந்த இடத்துல 1ங்கிற பிட் ஸ்டோரேஜ் பண்ணா அந்த இடத்துல 5 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த இடத்துல 1ங்கிற பிட் ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த இடத்துல 5 வோல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அது டேட்டா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து இந்த கேட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருப்பாங்க. கேட்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிளிப் ஃப்ளாப் தயாரிச்சிருப்பாங்க. அந்த ஃபிளிப் ஃப்ளாப் வச்சு ரெஜிஸ்டர் தயாரிச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு கேட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ நாம என்ன பண்றோம், இங்க பாருங்க டேட்டா இதுதான் வந்து இந்த டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பீங்கிற கேரக்டர் இன்க்ளூட் பண்ற போது அந்த பீங்கிற கேரக்டர் வந்து நம்ம டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். எத்தனை பிட் டேட்டாங்க? 8 பிட் டேட்டா. அப்ப அந்த 8 பிட் டேட்டா என்னன்னா இந்த டிவைஸ்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க CPU எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நீங்க வந்து எடுத்துக்கிறோம்னா ஃபிளாஷ் மெமரி அப்படின்னு எடுத்துக்கலாம். eMMC நீங்க எடுத்தீங்கன்னா ஓகே, எல்லாமே கம்யூனிகேஷன் தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டிக்கிறேன். எங்க இருந்து CPU இருந்து eMMC க்கு டேட்டா போக காட்டிக்கிறேன், சீரியல் டேட்டாவா காட்டிக்கிறேன். அப்ப இது மாஸ்டர், இது ஸ்லேவ். இந்த மாதிரி நிறைய ஸ்லேவ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது, டேட்டாவே தான் கம்யூனிகேட் பண்ணுது. அப்ப இங்க வந்து நம்ம B அப்படிங்கிற போது இது எடுத்துக்கு. அப்ப என்ன முதல்ல வந்து 1ங்கிற பிட் போகும். 1ங்கிற பிட்னா 1 போகாது, அந்த இடத்துல 1.8 வோல்ட் வரும். அடுத்தது 1ங்கிற பிட் அந்த இடத்துலயும் 1.8 வரும். அடுத்து 0, அந்த இடத்துல 0 வோல்ட் ஆயிருக்கு. மறுபடியும் 0, மறுபடியும் 0 வோல்ட் ஆயிருக்கு. மறுபடியும் 1 மாறும்போது அந்த இடத்துல 1.8 வோல்ட் வருது. மறுபடியும் 0 வரும், 0 வோல்ட். 1 வரும்போது 1.8 வோல்ட், மறுபடியும் 0. அவ்வளவுதான். இப்போ இது வந்து நம்ம இந்த டேட்டா போகுதுன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த டேட்டா போகுது இது வந்து இப்படிதான் போகும். 1.8 வோல்ட், 1.8 வோல்ட், அப்புறம் 0 வோல்ட், 0 வோல்ட், அப்புறம் 1 வோல்ட், 1.8 வோல்ட், 0 வோல்ட், 1.8 வோல்ட், 0 வோல்ட் போகும். இது கம்ப்யூட்டர்ல 5 வோல்ட், 5 வோல்ட், 0 வோல்ட், 0 வோல்ட், 5 வோல்ட், 0 வோல்ட், 5 வோல்ட், 0 வோல்ட் போச்சுன்னா டேட்டா. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த டேட்டா போறது ஓகே, இது பார்த்துட்டு வச்சுங்க 0 வோல்ட் போறதுனால 0. அடுத்து 1.8 போறதுனால ஆக்டிவ் ஹை வோல்ட்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து 0 வோல்ட் வந்து 0, மறுபடியும் வந்து என்னது 1.8 வோல்ட் வந்து அப்போ வந்து 1 எடுத்துக்கலாம். ஆனா 2 0 எப்படி எடுத்துக்கு? அப்போ 0 வோல்ட் இருக்குது 0, இன்னொரு 0 எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அப்பதான் டாப் பல்ஸ் எடுத்துக்குவோம். ஃபைண்டிங் ரெஃபரன்ஸ். சோ இந்த லைன் வந்து இது டேட்டா போற லைன், இது வந்து டேட்டா போற லைன். டேட்டா எங்க இருந்து போகுது பாருங்க, CPU வந்து எங்க போகுது, ஸ்டோரேஜ் டிவைஸ் போகுது. அதான் CPU வந்து மாஸ்டர். சோ இது மாஸ்டர் டிவைஸ். இப்போ இது என்னது ஸ்லேவ். அப்போ இந்த டேட்டாங்கிறது பை டைரக்ஷன் சொல்றோம். இங்க இருந்து இங்கேயும் போகும். எங்க இருந்துங்க மாஸ்டர் இருந்து எதுக்கு போகும், ஸ்லேவுக்கு போகும். ஸ்லேவ்ல இருந்து எதுக்கு போகுது, மாஸ்டர் போகுது. டேட்டாங்கிறது டூ வே கம்யூனிகேஷன். அப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டோரேஜ் பண்றீங்க அப்படின்னா CPU வந்து எங்க போகுது, மெமரி போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்றது நீங்க பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து மறுபடியும் வரும். இப்போ டேட்டாங்கிறது இது வந்து டூ வே கம்யூனிகேஷன், பை டைரக்ஷனல் பஸ் சொல்லுவாங்க. இது வந்து சீரியல் டேட்டா. சீரியல் தான் உங்களுக்கு இருக்கும். 1 பின்னாடி 1 வரதுனால சீரியல் டேட்டா. முதல்ல 1, அப்புறம் ஒவ்வொரு பிட்டா போகுது. ஃபர்ஸ்ட் 1ங்கிற பிட், அப்புறம் 1ங்கிற பிட், அப்புறம் 0ங்கிற பிட், அப்புறம் 0ங்கிற பிட், அப்புறம் 1ங்கிற பிட், அப்புறம் 0, அப்புறம் 1, அப்புறம் 0. ஒவ்வொரு பிட்டா போகும், அது ஒவ்வொரு பிட்டா வரும். அதனால சீரியல் டேட்டா SDA. இது ஷார்ட்டா என்னன்னா SDA அப்படின்னு சொல்லுவாங்க, சீரியல் டேட்டா. இப்போ இஷ்யூ என்னன்னா இந்த இடத்துல வந்து இது ஓகே, இந்த இடத்துல 0 வோல்ட் வரதுனால 0, அடுத்து 1 வோல்ட் ஆயிடுச்சு, 1.8 வோல்ட் ஆயிடுச்சு, ஹை ஆயிடுச்சு 1, அடுத்து 0 வோல்ட் வரதுனால 0, அடுத்து 1.8 வோல்ட் வரதுனால 1,
அடுத்து 0 வோல்ட் வந்து 0 இன்னொரு 0 எடுத்து அதான் क्वेश्चन. அப்ப அதுக்கு ரெஃபரன்ஸ் கிளாக் பல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல கிளாக் பல்ஸ் போகும். இப்போ கிளாக் பல்ஸ் நம்ம பார்த்தா அது ஸ்கொயர் வேவ் பல்ஸ். இது வந்து இது அப்படிதாங்க லோ இருக்கு இல்லாம வோல்டேஜ் தான். இது வந்து லோ வோல்ட் இருக்கு லோ வோல்ட். அப்புறம் ஹை ஆகும், மறுபடியும் லோ ஆகும், மறுபடியும் ஹை ஆகும், மறுபடியும் லோ ஆகும், ஹை ஆகும், அப்புறம் லோ, அப்புறம் ஹை, மறுபடியும் லோ, மறுபடியும் ஹை. பாருங்க இது ஒரு ஸ்கொயர் வேவ். இது மாதிரி நம்ம வந்து என்னோட 8 கிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாக் பல்ஸ் காட்டிட்டு இப்போ பாருங்க இது கிளாக் பல்ஸோட ரைசிங் எட்ஜ்னு சொல்லுவாங்க. இது ரைசிங் எட்ஜ், இது வந்து ஃபாலிங் எட்ஜ், மறுபடியும் இது ரைசிங் எட்ஜ், இது வந்து ஃபாலிங் எட்ஜ், இது ரைசிங் எட்ஜ், மறுபடியும் ஃபாலிங். இது ஸ்கொயர் வேவ் பல்ஸ் தானே. பாருங்க இது ஸ்கொயர் வேவ் பல்ஸோட ரைசிங் எட்ஜ், அதே இந்த ஸ்கொயர் உடைய ஃபாலிங் எட்ஜ், மறுபடியும் இந்த ஸ்கொயர் உடைய ரைசிங் எட்ஜ், இது வந்து என்னது ஃபாலிங் எட்ஜ். இப்படிதான் இந்த ஒரு கிளாக் பல்ஸ் ஒரு ஸ்கொயர் வேவ். அப்போ என்ன வோல்டேஜ் அதிகமாகுது அப்புறம் குறையும், அப்புறம் வோல்டேஜ் அதிகமாகும் அப்புறம் குறையும், அப்புறம் வோல்டேஜ் அதிகமாகும் ஒரு குறையும், வோல்டேஜ் அதிகமாகும் குறையும், வோல்டேஜ் அதிகமாகும் குறையும். இது மாதிரி இது வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு செகண்டுக்கு எத்தனை டைம் வருது அதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு செகண்ட் டைமிங் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வச்சுக்கோங்க. 8 கிளாக் இதுக்கு 8 ஹெர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 8 ஹெர்ட்ஸ் அப்படின்னா அப்ப இந்த டேட்டா வாங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இது வந்து இந்த இது இங்க இருந்தே போகலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க இங்க இருந்தே நான் போறேன். இப்போ இது ரைசிங் எட்ஜ், இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க எத்தனை வோல்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க எத்தனை வோல்ட் இருக்குது 0 வோல்ட் இருக்கு. இது ரைசிங் எட்ஜ் வரும்போது இந்த டேட்டா லைன் வந்து 0 வோல்ட் இருக்கு. அப்ப அது எடுத்துக்கணும் 0 விட்டு. அடுத்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க எத்தனை வோல்ட் இருக்குன்னா 5 வோல்ட் இருக்கு. இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க எத்தனை வோல்ட் இருக்கு 5 வோல்ட் இருக்கு. டேட்டா லைன்ல 5 வோல்ட் போகும். அப்ப அது என்ன எடுத்துக்கணும் 1 எடுத்துக்கணும். அடுத்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க எத்தனை வோல்ட் இருக்கு அப்படின்னா 0 வோல்ட் இருக்கு. அப்போ இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது 0 வோல்ட் இருந்துச்சு 0 எடுத்துச்சு. அடுத்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க என்னன்னா 5 வோல்ட் இருந்துச்சு, அதாவது 1.8 வோல்ட் இருந்துச்சு, அதனால என்ன எடுத்துச்சு 1 எடுத்துச்சு. அடுத்த ரைசிங் எட்ஜ் வரும்போது பாருங்க இங்க 0 இருக்கு, இந்த இடத்துல 0 வோல்டேஜ் இருக்கு. அப்ப என்ன எடுத்துக்கு 0 எடுத்துக்கு. அடுத்த ரைசிங் எட்ஜ் வரும்போது பாருங்க இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப என்ன எடுத்துக்கு 1 எடுத்துக்கு. அடுத்ததான் முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க 0 வோல்டேஜ் இருக்கிறதுனால 0 வோல்ட் இருக்கிறதுனால அது 0 விட்டு எடுத்துக்கும். அடுத்து மறுபடியும் ரெண்டாவது ரைசிங் எட்ஜ் வரும்போது பாருங்க இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது நீங்க எத்தனை வோல்ட் இருக்குது 0 வோல்ட் இருக்குது. அப்ப என்னதுன்னா இன்னொரு 0 எடுத்து, அப்ப இது இன்னொரு 0 எடுத்து. அதே மாதிரி இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பாருங்க இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க எத்தனை வோல்ட் இருக்கு 1.8 வோல்ட் இருக்கு. அப்ப என்ன எடுத்து 1 எடுத்து. இன்னொரு ரைசிங் எட்ஜ் வரும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் எத்தனை வோல்ட் இருக்குது 1.8 வோல்ட் இருக்கு. அப்ப என்னன்னா இன்னொரு 1 எடுத்து, இது ஒரு 1 இது ஒரு 1 எடுத்து. அப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இந்த 0 வோல்ட் இருந்துச்சு, அதனால என்னாச்சு 0 இருந்துச்சு. அடுத்த ரைசிங் எட்ஜ் வரும்போது இங்க எத்தனை வோல்ட் இருந்துச்சு, அத ஹைல இருந்துச்சு 1.8 வோல்ட் இருந்துச்சு. அப்போ என்னாச்சு இந்த இடத்துல 1 எடுத்து. சோ என்னன்னா இந்த டேட்டா போகுது, அதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இந்த கிளாக் பல்ஸ் டைமிங் ரெஃபரன்ஸ்க்காக கிராஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ரைசிங் எட்ஜ்ல 0 வோல்ட், அப்போ 0 வோல்ட். இந்த ரைசிங் எட்ஜ்ல இங்க ஹை வந்துருக்கு, அதாவது 1.8 வோல்ட். அப்ப என்ன எடுக்குது 1 எடுக்குது. அடுத்த ரைசிங் எட்ஜ்ல எத்தனை வோல்ட் இருக்குது 0 வோல்ட் இருக்கு. அப்ப என்ன எடுக்குது 0 எடுக்குது. அடுத்த ரைசிங் எட்ஜ்ல எத்தனை வோல்ட் இருக்குது 1.8 வோல்ட் இருக்குது. அப்ப என்ன எடுக்குது 1 எடுக்குது. அடுத்த ரைசிங் எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் இருக்கிறதுனால ஒரு 0, இன்னொரு ரைசிங் எட்ஜ்லயுமே 0 வோல்ட் இருக்கிறதுனால இன்னொரு 0, அடுத்த ரைசிங் எட்ஜ்ல வந்து 1.8 வோல்ட் இருக்கிறதுனால 1 எடுக்குது. அடுத்த ரைசிங் எட்ஜ்லயுமே 1.8 வோல்ட் இருக்கிறதுனால இன்னொரு 1 எடுக்குது. அப்போ 0 1 0 1 0 0 1 1 இதான் டேட்டா, சீரியல் டேட்டா. இதுக்கு பேரு சீரியல் கிளாக். இது SBE. சோ இது வந்து டேட்டா
இந்த டேட்டாங்கிறது மாஸ்டர் டிவைஸ் வந்து ஸ்லேவ் போக, ஸ்லேவ் டிவைஸ் வந்து இதுக்கு ஒரு மாஸ்டர் வரும். ஆனால் அந்த கிளாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக், இந்த சீரியல் கிளாக்ன்றதுங்க இது வந்து ஒன்லி மாஸ்டர் டிவைஸ் வந்து எது போகும் அப்படின்னா ஸ்லேவ் மட்டும் தான் போகும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த CPU வந்து மற்ற ஸ்லேவ் டிவைஸ் எதுவாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுனா இந்த டேட்டாவை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டா போற போது அந்த டேட்டாவுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கிளாக் பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு பிட்டா போனதுனால இங்கிருந்து இங்க போனாலும் சரி, இங்கிருந்து இங்க வந்தாலும் சரி, ஒவ்வொரு பிட்டா தான் போகும், அது ஒவ்வொரு பிட்டா தான் வரும். அதனால அது பேரு சீரியல் டேட்டா. அதே மாதிரி இந்த கிளாக் பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா வரும்போது ஒரு கிளாக், இந்த டேட்டா வரும்போது 0 பிட் வரும்போது ஒரு கிளாக், 1 பிட் வரும்போது ஒரு கிளாக், அதே மாதிரி 0 வரும்போது ஒரு கிளாக். இது வந்து 8 பிட் ரெக்கார்டு 8 பிட் கிளாக் போகும். இந்த கிளாக் பல்ஸோட ஸ்பீட் அதிகமாக இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக. அப்போ இது போகிறது பேர் என்ன சொல்றீங்க, டேட்டா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பேர் கொடுக்குறது கிளாக். இந்த கிளாக் பல்ஸ் போகல அப்படின்னா இது கம்யூனிகேஷன் நடக்காது. இப்போ நீங்கள் வந்து கிளாக் பல்ஸ் போகல கம்யூனிகேஷன் நடக்காது. மாஸ்டர் டிவைஸ்க்கும் ஸ்லோ டிவைஸ்க்கும் கம்யூனிகேஷன் நடக்காது. இந்த கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கிளாக் பல்ஸ் வேணும். சிபியூல கிளாக் பல்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? இதுதான் கிளாக் பல்ஸ். இந்த கிளாக் பல்ஸ் நம்ம இங்க வந்து கம்யூனிகேஷனுக்காக டேட்டா போகுது கூட கிளாக் போகும். டேட்டா இருந்தாலே ஒரு கிளாக் போகும். அப்ப அந்த கிளாக் பல்ஸ் ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சிருப்பாங்க அப்படின்னா. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு நம்ம அந்த கிளாக் பல்ஸ் என்ன பண்றோம், ஜெனரேட் பண்றோம். அப்ப இங்கிருந்து அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருந்தா அந்த கிளாக் பல்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில, இது வந்து நம்ம பார்த்தோம், இது வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில அப்படின்றது இங்க தான் ஜெனரேட் பண்ணிப்போம். அப்போ அதுல ஒரு ஸ்கொயர் தான் நம்ம பண்றாங்க, இங்க கிறிஸ்டல் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம செல்போன் வந்து இது 19 மெகாஹெர்ட்ஸ் இந்த கிளாக் பல்ஸ் போகுது அப்படின்னா இங்க வந்து 19 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 19 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல். அப்ப இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அப்ப இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு 19 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சியில ஒரு கிளாக் பல்ஸ் ஜெனரேட் பண்ணி நம்ம இது கொடுத்துறோம், CPU கொடுத்துறோம். இந்த CPU இருந்து மற்ற இடத்துக்குலாம் போகும். அப்போ CPU வந்து எங்கெல்லாம் டேட்டா போகுதோ, CPU வந்து எங்கெல்லாம் டேட்டா போகும், CPU வந்து டேட்டா எங்க போகுது அப்படின்னா ஃபிளாஷ் மெமரி போகலாம், சார்ஜிங் ஐசி போகலாம், 4G ஐசி, 5G ஐசி, RFIC எல்லா ஐசி கூட இது கம்யூனிகேட் பண்ண இல்லைங்களா? இப்போ கம்யூனிகேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த கம்யூனிகேட் பண்ணுறது இந்த டேட்டாவை எதை கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த டேட்டா போகிற டைமிங் ரெஃபரன்ஸ்க்காக கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கிளாக் பல்ஸ் போகிறது வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். அப்போ அந்த கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது இங்கே யாரோட வேலை, கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட வேலை. அப்போ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் இருந்தாவே கிறிஸ்டல் வச்சிருக்கோம். இது வந்து உங்கள் செல்ஃபோனில் வந்து 2 இடத்துல போட்டுருக்கோம். செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் அப்படின்றது வந்து பவர் ஐசி பக்கத்தால் போட்டிருப்பாங்க. அது வந்து 19 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிபியூக்கான கிளாக் பல்ஸ் ஜெனரேட் பண்ணு. இன்னொரு இடத்துல வந்து RFIC பக்கத்தால் போட்டிருப்பாங்க, 26 மெகாஹெர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த பல்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சீரியல் டேட்டானா என்ன, டேட்டாங்கிறது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ். இது எதை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதோ அது 0 ஒரு பைனரி லாங்குவேஜ் தான் கன்வெர்ட் பண்ணிக்கு. இப்போ டேட்டா எங்கே போகுது அந்த கிளாக் பல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து மாஸ்டர் டிவைஸ் வந்து ஸ்லேவ் டிவைஸ் டேட்டா ஒன்று போச்சுன்னா கூட வந்து கிளாக் போகுங்க. அப்போ வந்து இந்த சீரியல் டேட்டா ஏன் சொல்லுங்க, ஒவ்வொரு பிட்டா போனதுனால சீரியல் டேட்டான்னு சொல்றீங்க. அது ஷார்ட்டா SDA சீரியல் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து சீரியல் கிளாக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் போனதுனால சீரியல் கிளாக்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட்டா SCL சொல்லுவாங்க. இப்போ சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக். சீரியல் டேட்டாங்கிறது 2-வே கம்யூனிகேஷன். மாஸ்டர் டிவைஸ்ல வந்து ஸ்லேவ் போகுது, ஸ்லேவ் டிவைஸ் வந்து இருக்கிறது மாஸ்டர் இங்கே போல இதுக்கு போகும். ஒவ்வொரு பிட்டா தான் போகும், ஒவ்வொரு பிட்டா தான் வரும். ஸோ அந்த டேட்டா போயிட்டு போகுது, வருது. அதுக்கு டைமிங் ரெஃபரன்ஸ்னால இப்போ என்ன கிளாக் பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாக் பல்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் பல்ஸ். அந்த கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட வேலை. இப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் என்ன ஃப்ரீக்வன்சி 19 மெகாஹெர்ட்ஸ் தான். ஆல்வேஸ் 19 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் அந்த கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணு. அப்போ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எங்கே கொடுக்குறாங்க, அந்த கிறிஸ்டல் வச்சு அது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஜென்ரேட் சாரி கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்யூட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வச்சு கிளாக் பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த கிளாக் பல்ஸ் கொண்டு போய் CPU கொடுக்குறோம். CPU வந்து மற்ற ரெஃபரன்ஸ்க்காக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாப்பிக்கில் வந்து
ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்காக தான் சொல்றேன். டேட்டானா என்ன, கிளாக்னா என்ன, எஸ்டிஎல் என்ன, எஸ்சிஎல் என்ன, அப்படியே கிறிஸ்டல் மறுபடியும் ஒரு டச்சப் ஆயிருக்கு. இப்போ புரிஞ்சுக்கணும், இந்த கிறிஸ்டல் அப்படின்றது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த கிளாக் பல்ஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சிம்பிளா பண்ணல, கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். எங்க ஒரு இடத்துல கிறிஸ்டல் போட்டுக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பல்ஸ் ஜெனரேட் பண்றான்னு அர்த்தம். அந்த ஸ்கொயர் பல்ஸை ஜெனரேட் பண்ணி அது வந்து உள்ள வந்து அந்த உள்ள ப்ராசஸர் கொடுப்பான்னு அர்த்தம். அது வந்து இப்போ செல்ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபியூ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சிபியூ அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்லுவாங்க, மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லி எதாவது சொல்லியிருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு கிளாக் பல்ஸ் இல்லை. டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் கம்பல்சரி டேட்டா கிளாக் தான். டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் கம்பல்சரி டேட்டா கிளாக் தான். இப்போ டேட்டாங்கிறது ஓகே, நீங்கள் இன்புட் பண்ணுறது, அந்த கேரக்டர் இன்புட் பண்ணுறது, இமேஜ் இன்புட் பண்ணுறது டேட்டா. பட் அதுக்கு கிளாக் பல்ஸ் கம்பல்சரி வேணும். கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது கிறிஸ்டல் வேணும், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வேணும். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கம்பல்சரி கிறிஸ்டல் இருக்கும். ஓகேங்களா, அதோட டேட்டா கிளாக். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா இது வந்து கிளாக் பல்ஸ் பார்க்க முடியுமா, இந்த கிளாக் பல்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம ஆசிலேஷன் இருக்கு. டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் சொல்லுவாங்க, டிஎஸ்ஓ. சாரி, அந்த டிஎஸ்ஓ வச்சு நம்ம இந்த கிளாக் பல்ஸ் வேணா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் போடலான்னு இருக்கிறேன். அந்த டிஎஸ்ஓ வச்சு இந்த கிளாக் பல்ஸ் எப்படி பார்க்கறது, இந்த டேட்டா எப்படி பார்க்கறதுனா அந்த கிளாஸ் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.